ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். என் பேர் சிவகுருநாதன். நேற்று நம்ம 2 ஸ்டாக் எடுத்து டீட்டெயிலாக வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம். அதாவது எந்தெந்த ஸ்டாக்னா சிப்லா அப்புறம் ஹிண்டல்கோ. இந்த 2 ஸ்டாக்கும் இன்னைக்கு மார்க்கெட் ஹவரில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, அது மட்டும் இல்லாமல் நான் மார்க்கெட் ஹவர்ஸில் டெய்லி கால்ஸ் கொடுக்குறேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த கால்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னா என்னோட ரெக்வஸ்ட், இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் நாலேஜை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். நான் எந்த ஒரு ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நான் கொடுக்குற கால்ஸ் எல்லாமே வந்து என்ன பேசிஸில் நான் வந்து கொடுக்குறேன்ற அந்த சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸோட சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களோட ட்ரேடிங் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட கால்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து உங்களால் மணி மேக் பண்ண முடியும். நான் ஃப்ரீ இன்ட்ராடே கால்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் மார்க்கெட் ஹவர்ஸில். ஒருவேளை உங்களுக்கும் அந்த கால்ஸ் வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை உடனே போய் என்னோட டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க. அதோட லிங்க் கூட கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். வாங்க ஃபர்தராக வந்து இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் கால் பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, சிப்லா ஹிண்டல்கோ இந்த 2 ஸ்டாக்கோட கால்ஸ் கொடுத்ததுனால, ஸோ அந்த கால்ஸ்லாம் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, அப்புறம் என்னோட மார்க்கெட் டைம்ல கொடுத்த கால்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை வந்து நம்ம குயிக்காக அனலைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்மளோட ஸ்டாக் ஸ்க்ரீனரில் வந்து என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம 2 விதமாக அனலைஸ் பண்ணுவோங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வாலட்டிலிட்டி பேஸ்ட் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வாலட்டிலிட்டி பேஸ்ட் அனலைஸ்ன்னு சொன்னாவே ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் ட்ரேட் ஆகுன்றதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் கான்செப்ட் இது. ஸோ இதை வந்து மந்த்லி பேசிஸில் பண்ணலாம், இயர்லி பேசிஸில் பண்ணலாம். பட் நம்ம பார்க்க போகிறது வந்து இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸை வந்து நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ண போகிறோம். டெக்னிக்கல் அனலைஸ் சொல்கிறப்ப கேண்டில் ஸ்டிக் சார்ட், பேட்டர்ன், இண்டிகேட்டர், வால்யூமோட ஸ்ட்ரென்த்து, ஓப்பன் இன்ட்ரெஸ்டோட ஸ்ட்ரென்த்ஸு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியாக என்னோட ரெக்கமெண்டேஷன், உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கலான்றதை நான் சொல்லி இந்த வீடியோவை நான் வந்து முடிக்க போகிறேங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ வந்து நம்ம பிடிச்சிடலாம். ஸோ ஃபர்தராக நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பெனிஃபிட் அடைவாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க இன்னைக்கு ஃபர்தராக வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னன்னு வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கால் பர்ஃபார்மன்ஸ். நேற்று நம்ம வந்து 2 கால்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஹிண்டல்கோ, இன்னொன்று சிப்லா. இந்த 2 கால்ஸ்க்கும் வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். எந்த லெவல்ஸில் வந்தால் பை பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கல. ஏன்றதையும் நான் வந்து நேற்றே நான் சொன்னேன். என்னன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1க்கும் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்க முடியாதுன்றதை நேற்று நான் சொல்லிட்டேன். பட் நார்மல் மூவ்மெண்ட் வந்து கொடுத்தது. ஸோ இந்த நார்மல் மூவ்மெண்ட் எப்படி கொடுத்ததுன்னா சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் கொடுத்தது. இப்போ சிப்லா உதாரணத்துக்கு எடுத்தோம்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ஃபர்தராக வந்து கீழே வந்து நம்ம அந்த ஸ்லோப்பிங் ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெண்ட் லைனில் வந்து மார்க்கெட் வந்து செட்டில் டவுன் ஆயிடுச்சு. ஹிண்டல்கோவும் ஆல்மோஸ்ட் சைட்வேஸில் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து இருந்தது. நம்ம சொன்ன லெவல்ஸை தாண்டி மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை. ஸோ அதனால் இந்த 2 கால்ஸில் வந்து ட்ரேட் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு இருந்தது. இருந்தாலும் நான் வந்து மார்க்கெட்டில் வந்து 2 கால்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டாடா மோட்டர்ஸ் கொடுத்துருந்தேன். டாடா மோட்டர்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தது. 344 அபோவில் நான் பைக் கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 345.50 வரைக்கும் போச்சு. ஃபர்தராக அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மேலே போகல, ஃப்ளாட்டாக தான் போச்சு. நீங்கள் மார்க்கெட் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 130க்கு மேலே வந்து மொத்த நிஃப்டி வந்து டேர்ன் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் கொடுத்த கால்ஸ் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா கேடிலாக் ஹெச்சி என்ற கம்பெனிக்கு வந்து நான் கொடுத்துருந்தேன். ஃபார்மட்டிக்கல் ஸ்டாக் தான். இதுக்கு வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடுச்சிங்க. நான் வந்து பை கால் கொடுத்துருந்தேன் 445.50 பை பண்ணுற மாதிரி. டார்கெட் வந்து 448.50, செகண்ட் டார்கெட் 450.50 கொடுத்துருந்தேன். டார்கெட் 1 அச்சீவ் ஆகி டார்கெட் 2 650 வரைக்கும் போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குன்னா ₹5.50 அந்த மூவ்மெண்ட் வரைக்கும் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து இந்த கால்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டில் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 2 கால்ஸ் கொடுத்தோம். ஒரு கால்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு, ஒரு கால்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக இப்போ இன்னைக்கு நம்மளோட ஸ்டாக்ஸ் ஸ்க்ரீனரில் என்ன மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து
லிஸ்ட் அவுட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்த்தலாம். இன்னைக்கு 2 ஸ்டாக் நம்ம எடுத்திருக்கோம். ரெண்டுமே பேங்கிங் ஸ்டாக் தான். ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் ஆக்சிஸ் பேங்க். ஸோ இந்த 2 ஸ்டாக்கே நம்ம வந்து வாலட்டிலிட்டி பேஸ்ல வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அடுத்தது கேண்டில் ஸ்டிக் சார்ட் அனலைஸ் வந்து நம்ம பண்ண போறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசி பேங்க் ஒரு கமர்ஷியல் பேங்க், ரொம்ப பிரபலமான பேங்க், எல்லாருக்குமே தெரியும். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹630.90 ட்ரேட் ஆகுது. இந்த ஸ்டாக்கோட ஆவரேஜ் பிரைஸ் மூவ்மெண்ட் லாஸ்ட் 1 இயர் டேட்டா எடுத்து நம்ம பார்த்தோம்னா ₹12.95 பர் டே அந்த ரேஞ்சில் வந்து ஆவரேஜா வந்து ட்ரேட் ஆகுது. அப்புறம் வந்து இந்த வாலட்டிலிட்டி லெவல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே இந்த வீடியோட பிகினிங்ல சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கையோ இண்டெக்ஸையோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட்ல எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுதுன்றதை கால்குலேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாலட்டிலிட்டி லெவல். இந்த வாலட்டிலிட்டி வந்து நமக்கு என்ன விதத்துல ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப இல்லை ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். அது எப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டாப் லாஸ் நீங்கள் வந்து வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரொசீஜரோட வேரியன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுவாங்க, 2% ரேஞ்சில் வந்து ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. பட் ஆனால் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகும். யூமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு திரும்பி வந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மேலே போகும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் சினாரியோஸ்லாம் மார்க்கெட்டில் அடிக்கடி நடக்கும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நம்ம வந்து வாலட்டிலிட்டி பேஸில் ஸ்டாப் லாஸ் வைக்கல. விச் மீன்ஸ் நமக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் வந்து அந்த பர்டிகுலர் டேல எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்ன்றது நம்மளால எஸ்டிமேட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகிருக்கு. இது எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த வாலட்டிலிட்டி பேஸ்ட் நம்ம கால்குலேஷன் பண்ணுறப்ப நம்மளால ஈஸியாக இதை எஸ்டிமேட் பண்ண முடியும். இந்த லெவல்ஸ் நான் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இந்த லெவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 68%, 95% வந்து கான்ஃபிடென்ட் இருக்குது. R1, R2, S1, S2. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது வந்து R1, S1. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஐ கேன் டெல் யூ 68% நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நாளைக்கு ஐசிஐசி பேங்க் இந்த ரேஞ்சில் தான் வந்து ட்ரேட் ஆகும். ரிமைனிங் 32% தான் வந்து இந்த ரேஞ்சை விட்டு ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சை விட்டு ட்ரேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா, இது அப் சைட் ஆர் டவுன் சைடு. பட் ஸ்டில் நமக்கு வந்து இதில் வந்து லூப் ஹோல் இருக்குது. நம்ம இன்னும் நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா யூ கேன் யூஸ் திஸ் லெவல், விச் மீன்ஸ் 95% நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகும். விச் மீன்ஸ் 604லேருந்து 662 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து சான்சஸ் இருக்குது. ரிமைனிங் 5% தான் இந்த ரேஞ்சை விட்டு ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ₹12.95. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாலட்டிலிட்டி பேஸ்ட் லெவல் 1 நம்ம பார்த்தோம்னாவே 618லேருந்து 647 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹30 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இது எப்போ நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம்னா, ஒரு ஸ்டாக்கோட ஓப்பனிங்கை பொறுத்து நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணலாம். இது எப்படின்றது ஃபர்தராக வந்து இந்த லெவல்ஸை நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து இப்போ மார்க்கெட் வந்து கேப் டவுன்ல வந்து கொஞ்சம் கீழே வருது. இந்த லெவல்ஸ் ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்பியர் ஆகுது. ஓகே, நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து வாலட்டிலிட்டி லெவல் 1ல இருக்குது. அது பக்கத்துலேயே நியர்பை ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லைன் இருக்குன்னா, ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் கான்ஃபிடென்ட் லெவல். நீங்கள் தாராளமாக வந்து லாங் வந்து இனிஷியேட் பண்ணலாம். இல்லை இதுக்கு இன்னொரு மெத்தடில் வேணும்னா உங்களுக்கு இந்த டெய்லி வாலட்டிலிட்டி ரேஞ்ச் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துட்டேன். ஸோ ஐசிஐசிஐ பேங்கோட நாளைக்கு வாலட்டிலிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2.27%. இதை பேஸ் பண்ணி எப்படி நான் வந்து ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ணான்னா சிம்பிளுங்க. உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் மைனஸ் அந்த என்ட்ரி ப்ரைஸில் இந்த 2.2% எவ்வளோ இருக்குன்றதை கால்குலேட் பண்ணி அதை நம்ம மைனஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ₹650 நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா, இந்த ₹650 2.27% எவ்வளோ? Okay, 650 into 2.27 divided by 100. So, ₹14.75. So, 650 minus 1475 நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து என்ன வேல்யூ வரும்? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ₹36.25. ஐ மீன் ₹636.25 வரும்.
அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறப்ப மினிமம் இந்த லெவலுக்கு கீழே நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கே தான் ட்ரிக் இருக்கு. அப்போ எப்படி நான் வந்து ஒரு 14 ருபீஸ் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நான் வைக்க முடியும்? இதோட ஆவரேஜ் ப்ரைஸ் மூமெண்ட்டே 12 ருபீஸ் தான் இருக்குன்றீங்கன்னா அங்கே தான் வந்து நீங்கள் இந்த லெவல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை வந்து பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கூட இந்த லெவல்ஸ் நீங்கள் வைக்கிறப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இது ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனை விட்டு கொஞ்சம் வேரியன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. விச் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 லெவலில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒன்றும் இல்லைங்க, அது இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்களா 68% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1, 95% ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. ஆக்சுவலி இது 95. இது வந்து அப் சைடு, இது வந்து டவுன் சைடு. ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த டெய்லி ரிட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, மீன் லைன் இதுதான் ஆவரேஜ் லைன், மீன் லைன். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 1 லைன் ஆண்ட இருக்குது. விச் மீன்ஸ் அப்போ வேரியன்ஸ் இருக்குது. ஸோ மீனுக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஐ மீன் டெய்லி ரிட்டர்ன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் இருக்குது. விச் மீன்ஸ் நாளைக்கு வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ்மெண்ட் வந்து வி கேனாட் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஐசிஐசி பேங்க். பட் மினிமம் வி கேன் எக்ஸ்பெக்ட் வந்து ஒரு 10 ருபீஸ் மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் சம்டைம் இட் மே ஹேப்பன் 15 ருபீஸ் மூவ்மெண்ட் கூட இருக்கலாம். பட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி மூவ்மெண்ட் வந்து வி கேனாட் எக்ஸ்பெக்ட். ஃபர்தராக இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்ன ஃபேக்ட்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் இருக்குன்றதை நம்ம டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம். ஸோ தட் வி வில் கெட் அ கிளியர் பிக்சர் ஆன் இட். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையர் அண்ட் செல்லரோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 630. ஆக்சுவலாக நீங்கள் ஐசிஐசி பேங்க் கேட்டீங்கன்னா கேட் ஆன் த வால். நாளைக்கு பேங்க் நிஃப்டி எப்படி போகுதுன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொசிஷன் எடுங்க. இப்போ கரெக்டாக இந்த லெவலில் தான் இருக்குது. இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபைட் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் எப்படி போகும்னு தெரியாது. ஃபர்தராக உங்களுக்கு கீழே ப்ரீச் ஆனாலும் நாளைக்கு ஒரு வேளை சைட்வேஸ் மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு இந்த லெவல்ஸில் போயிட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு சைட்வேஸில் எண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இந்த 635 ப்ரீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபர்தராக வந்து மேலே வந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ்க்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத நம்ம வந்து சார்ட்டை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ போய் ஃபர்தராக நமக்கு ஐசிஐசி பேங்கோட கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை நம்ம பார்த்துலாம். இப்போ ஐசிஐசி பேங்கோட 30 மினிட்ஸ் சார்ட்டை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த சார்ட்டு. ஸோ நிறைய லைன்ஸ் போட்டிருக்கேன். தேவையில்லாத லைன்ஸ் வந்து நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு ஹையர் ஹை கொடுத்துட்டு 2 ஹை வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்லோப் ட்ரெண்ட் லைனை ஒட்டி தான் வந்து போயிருக்கு. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு எண்ட் ஆஃப் த செஷன் 3:30க்கு 3 o'clock மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து ப்ரீச் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டில் ஃபர்தராக வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ப்ரீச் ஆயிருந்தாலும் இதை வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணல. ஏன்னா இது வந்து போஸ்ட் மார்க்கெட் டைம்ன்றதால் நான் கன்சிடர் பண்ணல. ஒருவேளை நாளைக்கு இது ஓப்பனிங்கை பொறுத்து தான் நம்ம வந்து ஐசிஐசி பேங்க்ல எப்படி பொசிஷன் எடுக்கலான்றதை நம்ம டிசைட் பண்ணோம். அதனால தான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் பையர்ஸ்க்கும் செல்லருக்கும் ஒரு நல்ல வந்து ஈக்குவல் ஃபைட் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வி கேனாட் டிசைட் ஹூ இஸ் கோயிங் டு வின் ஆன் த ஃபைட். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது. ஒருவேளை மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இந்த லெவலுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த 339 இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிறப்ப நீங்கள் என்ட்ரி எடுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் உங்களுக்கு கீழே ஐ மீன் மேலே அந்த லைனுக்கு போக போக உங்களுக்கு தெரியும் அந்த வால்யூமோட புஷ். ஸோ அந்த பவரில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு இந்த இதிலே ஓப்பன் ஆயிடுச்சுன்னா என்ட்ரி எடுக்காதீங்க உடனே. ஏன்னா இங்கே இது வந்து ரெசிஸ்டன்ட் லைனாக வந்து ஆக்ட் ஆகும் இந்த ட்ரெண்ட் லைன். ஃபர்தராக என்னோட ப்ரெடிக்ஷன் பிரகாரம் இந்த சைடில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லைன் 224 டச் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகிறா தான் ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் புல்லிஷ் கேண்டில் வந்தால் மட்டும் எடுங்க. இல்லைன்னா மார்க்கெட் வந்து இங்கே சைட்வேஸ்லேயே முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறப்ப உங்களுக்கு டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஒரு 0.2% அந்த கேப்பில் நீங்கள் வந்து வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லைனாக வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆகும். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 days மூவிங் ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்குது. அதே நேரம் 5 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 5 days மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும்.
இதோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்தாங்க வந்து ஏடிஎக்ஸ் 20 லெவலுக்கு மேலே இருக்குது. இப்போ நாளைக்கு கேப் அப்லலாம் ஓப்பனிங் ஆகிறப்ப இருந்ததுன்னா ப்ரைஸ் வந்து இமீடியட்டாகவே மேலே வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஐசிஐசி பேங்கை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எப்படி வந்து ஓப்பன் பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 30 லெவல்ஸ்க்கு கீழே தான் இருக்குது, விச் மீன்ஸ் செல்லரோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இல்லை. ஸோ வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃபஸ்ட்டு ஒரு 30-45 மினிட்ஸில் எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது, ஐசிஐசி பேங்க் வந்து மூவ் ஆகுதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லெவல்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க. இதை தொடர்ந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற ஸ்டாக் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ப்ரைவேட் கமர்ஷியல் பேங்க் தான் வந்து. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 748.30, ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து 18 ருபீஸ். ஸோ ஐசிஐசிஐ பேங்கை விட ஆக்சிஸ் பேங்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து 18 ருபீஸ் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1 இயர் டேட்டா எடுத்து பார்த்தோம். வாலட்டிலிட்டி லெவல்ஸ் கொடுத்துருக்கேன், அதோட பர்சன்டேஜும் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், இப்போ தான் நான் சொல்லியிருக்கேன். இதோட டெய்லி ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீனை ஒட்டி தான் இருக்குது. அப்போ மினிமம் நாளைக்கு வந்து ஒரு 15 டேஸ் $15 ருபீஸ் மூவ்மெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய வேரியன்ஸ் எதுவும் கிடையாது. அது எந்த சைடுன்றது நம்ம ஃபர்தராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப நமக்கு தெரியும். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் லெவலில் ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. பட் ஃபர்தராக இந்த 755 லெவல்ஸ்க்கு மேலே போச்சுன்னா பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இந்த 745 லெவல்ஸ் அந்த லெவல்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒன்று சைட்வேஸில் போகலாம், இல்லை பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பி மேலே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 740 அந்த லெவல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையர் அண்ட் செல்லருக்கு ரொம்ப பெரிய வேரியன்ஸ்லாம் இல்லை. ஸோ ப்ராபப்ளி அந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுக்க சான்ஸ் இருக்குது 745 அந்த லெவல்ஸில், அந்த நியர் 750 லெவல்ஸில். ஃபர்தராக இதோட கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல இந்த லெவல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம குயிக்காக பார்த்தலாம். ஆக்சிஸ் பேங்க் இதோட சார்ட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குவைட் சிமிலர் ஐசிஐசி பேங்கோட சிமிலர் சார்ட் மாதிரி தான் இருக்கும். இதோட ட்ரெண்ட் லைன் இங்கே நான் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் ஈவினிங் மார்க்கெட் முடிகிறப்போ கூட பார்த்தாலும் இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து திரும்பி வந்து மேலே போயிருக்கு, விச் மீன்ஸ் இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 755 இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து லாங் இனிஷியேட் பண்ணுங்கள். ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ட்ரேடராக இருந்தால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் மார்க்கெட் பார்த்துட்டு இந்த ரேஞ்சில் இருக்கிறப்பே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துடலாம். இல்லை நான் ரிஸ்க் ஹவர்ஸ் ட்ரேடர்னா இந்த இடம் ப்ரீச் ஆகிட்டு இங்கே சஸ்டெயின் ஆனால் மட்டும் நீங்கள் எடுங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஜோனாக வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேஜ் 5க்கு ஒட்டி தான் இருக்குது. ஸோ 50க்கும் உங்களுக்கு ப்ரைஸ்க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸும் இல்லை. அதேமாதிரி ஏடிஎக்ஸோட ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தா இப்போதைக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. பட் வாட் வி கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஃபர்தராக வந்து மேலே போகுன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணலாம்னா ஃபர்தராக பேங்க் நிஃப்டி நாளைக்கு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸில் அதாவது தான் நான் திரும்ப சொல்கிறது, மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, அப்சர்வ் பண்ணுங்கள் மார்க்கெட்டை. ஒன்ஸ் அந்த நாய்ஸ்லாம் செட்டில் டவுன் ஆகிட்டோடனே ஃபர்தராக வந்து நீங்கள் ஸ்டாக்கை வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷனில் போகுதுன்றத மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணிங்கன்னா சரியான லெவல்ஸில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இங்கே சஜஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கு சம்டைம் நான் வந்து கால்ஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைனில் ஃபர்தராக மார்க்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ தான் நமக்கு தெரியும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபர்தராக நாளைக்கு ஆக்சிஸ் பேங்க் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நாளைக்கு ஓப்பனை பார்த்து நம்ம வந்து செக் பண்ணலாம். இன்னைக்கு வந்து 2 ஸ்டாக்ஸை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஸ்டாக், ஐசிஐசி பேங்க், ஆக்சிஸ் பேங்க். இந்த 2 ஸ்டாக்கும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ நான் கொடுத்த லெவல்ஸ்க்கு மேலே அப்படி வரப்ப நீங்கள் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் அப்பியர் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு நல்ல இன்ட்ராடே ப்ராஃபிட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஐசிஐசி பேங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சிஸ் பேங்க் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து அதிகம். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறப்பையும் வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பர்சன்டேஜ் ரொம்ப குறையும். 2 விஷயம் மெயினாக ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் யூ அப்சர்வ் த மார்க்கெட். அடுத்தது நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறப்ப என்ட்ரியிலேருந்து வாலட்டிலிட்டி பேஸ் பண்ணி வைங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த 45 மினிட்ஸ் நீங்கள் அப்சர்வ் பண்ணோன்னே மார்க்கெட் எப்படி போகுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மற்றபடி உங்களுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் ஸ்கேல்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 9:30க்குள்ளே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்கேல்பரில். நான் எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு மினிமம் 45 மினிட்ஸ் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வந்த விஷயம். இதை தவிர்த்து அடுத்து நம்ம பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு வந்து பார்த்தோன்னா, என்னோட ரெக்கமெண்டேஷன் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலான்றது. ஸோ அதில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 2 ஸ்டாக் நம்ம கொடுத்துருக்கோம். டாபர், கேடிலாக், ஹெச்சி. இன்னைக்கு இதில் தான் நான் வந்து கால்ஸ் கொடுத்துருந்தேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டும் ஹிட் ஆச்சு. ஃபர்தராக இதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, பையரோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்றதையும் நான் வந்து சார்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஃபர்தராக உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து பிக்டோரியல் இன்ஃபர்மேஷனாகவே நான் கொடுத்துருக்கேன். இப்போ டாபர் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் சார்ட், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், இதை பார்த்தா என்ன சொல்லலாம், நீங்கள் டபுள் பாட்டம் சொல்லலாம். ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த வந்து சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா இப்படி ரிவர்ஸ் ஆகிறப்போ ஒரு என்ட்ரி எடுக்கலாம். இல்லை இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறப்ப நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க, இந்த இடத்துல நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து கேடிலாக் ஹெட்ஸையும் இந்த ட்ரெண்ட் லைன் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்தராக வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து எப்படி என்ட்ரி எடுக்கலான்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இதுக்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட் நான் வந்து கொடுக்கறது இல்லைன்னா, ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பிகினர்ஸ் இல்லை இன்டர்மீடியட் ட்ரேடராக இருந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கலான்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக்கை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். இதுதான் நான் வந்து ஓவராலாக நீங்கள் சொல்ல வந்த விஷயம். கண்டிப்பாக நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் மணி மேக் பண்ண முடியுதுன்னா ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் வந்து பெனிஃபிட் அடைவாங்களே. அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் வந்து எதனா வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஃபர்தராக உங்களுக்கு ஃப்ரீ இன்ட்ராடே கால்ஸ் வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை என்னோட டெலிகிராம் சேனலில் போய் நீங்கள் ஆட் பண்ணீங்க. ஸோ தட் யூ வில் பி கெட்டிங் எ ஃப்ரீ இன்ட்ராடே கால் டியூரிங் த மார்க்கெட் ஹவர்ஸ். இதுதான் ஓவராலாக நான் சொல்ல வந்த விஷயம். நாளைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. விஷ் ஹேவ் அ கிரேட் டே.